Jesus loves our daily Bible school. Praise God children. Jesus loves all daily Bible schoolக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தினால் உங்களை ஆசீர்வதித்து வரவேற்கிறேன் children. நீங்கள் ஒவ்வொரு நாளும் வேதத்தை படிக்கும் பொழுதெல்லாம், வேதத்தை தியானிக்கும் பொழுதெல்லாம் கர்த்தர் உங்கள் நடுவிலே உலாவிக் கொண்டிருக்கிறார். அவருடைய பிரசன்னத்திலே நீங்கள் அமர்ந்து கொண்டிருக்கிறீர்கள். கர்த்தர் உங்களை ஒரு நாளும் மறக்கவே மாட்டார். நிச்சயமாக உங்களை உயர்த்தி ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போமா? ஸ்தோத்திரம் இயேசப்பா. ஜீசஸ் லவ்ஸ் ஆல் டெய்லி பைபிள் ஸ்கூல்லே கலந்து கொள்கிற பிள்ளைகளை ஆசீர்வதியும், அவர்கள் பெற்றோர்களை ஆசீர்வதியும், அவர்கள் வீட்டில் இருக்கிற சகோதர சகோதரிகளையும், அவருடைய வீட்டில் இருக்கிற வயது முதிர்ந்தவர்களையும் என் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. உன் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதா இருக்கும் என்று சொன்ன வார்த்தையின்படி டெய்லி பைபிள் ஸ்கூல்லே கலந்து கொள்ளுகிற பிள்ளைகளின் சமாதானம் பெரிதா இருக்கட்டும். பிள்ளைகள் வாளாகாமல் தலையாகவும் கீழாகாமல் மேலாகவும் ஆசீர்வதிப்பீராக. இந்த மாத வாக்குதத்தம் உன் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் தொடரும் என்ற வாக்குதத்தம் பிள்ளைகளை தொடரட்டும். நன்மையும் கிருபையும் பிள்ளைகளை தொடரட்டும். அவர்கள் பெற்றோர்களை தொடரட்டும். ஆண்டவரின் வார்த்தை நிலைத்திருக்கிற பிள்ளைகள் ஆண்டவரை இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிறோம் 1000 மடங்கு நன்றா இருக்கும்படி ஆசீர்வதிங்க ராஜா. கர்த்தாவே, இயேசுவானவர் எப்படி ஞானத்திலும் வளர்த்திலும் தேவ கிருபையிலும் மனுஷ தயவிலும் விருத்தி அடைந்தீரோ அது போல சகல விதங்களிலும் பிள்ளைகள் விருத்தி அடையட்டும். சமுத்திரம் ஜலத்தினால் நிரம்பியிருக்கிறது போல ஒவ்வொரு பிள்ளைகளும் அறிகிற அறிவினால் நிரப்பப்படட்டும். ஆசீர்வதியும், பலப்படுத்தி சகாயம் செய்யும். பிள்ளைகள் நன்றாக படிக்க, பிள்ளைகள் பள்ளிக்கு செல்லும் பொழுதெல்லாம் போக்கை வரத்தையும் ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்து நாமத்தினால் பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட் சில்ட்ரன். இப்பொழுது நாம் கர்த்தரை துதித்து பாடி மகிமைப்படுத்துவோம். சமூகம் முன்னே போகும், எதற்கு பயமில்லையே. உம்மாவி வெல்லும் கொள்ளும், பார்வை தடையில்லையே. சமூகம் முன்னே போகும், எதற்கு பயமில்லையே. உம்மாவி வெல்லும் கொள்ளும், பார்வை தடையில்லையே. ரதங்கள் ஒருத்தில்லை ஒருத்தி, உமக்கு விற்பவன் யார்? தெரிந்து சுவர் போகின்றது, உம்மை எதிர்ப்பவன் யார்? ரதங்கள் ஒருத்தில்லை ஒருத்தி, முன்னே நிற்பவன் யார்? தெரிந்து சுவர் போகின்றது, உம்மை எதிர்ப்பவன் யார்? Shaddai Elohim, Yahweh Elohim, Shaddai Elohim, Yahweh Elohim. Oh, the praise the mighty name of Jesus. இயேசுவே உயர்த்துகிறோம். புகழ்ச்சிக்குரியவரே, கனத்துக்குரியவரே, Thank you. ஆராதிப்போம். முழு இதயத்தோடு ஆராதிங்க, அவரை முழு பலத்தோடு ஆராதிங்க. நன்றி நன்றி. என் குரல் கேட்டு பெருமூச்சை கண்டு உன் தோளில் என்னை ஏற்றினே. மேகத்தாலும் அக்னி சம்பத்தாலும் என் தேகம் நீர் மூடினே. உழைப்பவும் இல்லை, உடல் களைப்பவும் இல்லை, உம்மப்பம் என கூட்டினே. என் வஸ்திரம் பாதரட்சைகளும் மகிமாயால் புதிதாக்கினே. என் குரல் கேட்டு பெருமூச்சை கண்டு உன் தோள் என ஏற்றினே. மேகத்தாலும் அக்னி சம்பத்தாலும் என் தேகம் நீர் மூடினே. உழைப்பவும் இல்லை, உடல் களைப்பவும் இல்லை, உன்மப்பம் என கூட்டினே. ஆமென். என் வஸ்திரம் பாதரட்சைகளும் மகிமாயால் புதிதாக்கினே. Shaddai Elohim, Yahweh Elohim, Shaddai Elohim, Yahweh Elohim. Thank you, Appa. தகப்பன் போல தோளில சுமந்து கொண்டு வந்தாரே,
கால் வீங்கல, சட்டை பழசாகல, செருப்பு தெரியல. ஓ நன்றி. போஷித்தவர், கண்மொழியானவர், ஒரு அடைக்கலமானவர் அவரே. எந்த பாதம் பட்ட உடனே யோர்தானும் விளங்கிடுமே. யோசனாலே எக்காலம் போதும் இருகோவும் விளங்கிடுமே. என் பட்டயத்திற்கு தப்பையினதெல்லாம் கல்மழை இறையானதே. என் வார்த்தையாரே சூரியனும் சந்திரம் விடும் நின்றுடுமே. எந்த பாதம் பட்ட உடனே யோர்தானும் விலகிடுமே. யோசனையாலே எக்காலம் போதும் இருகோவும் விழுந்திடுமே. பட்டயத்திற்கு தப்பினதெல்லாம் கல்மலைக்கு இரையானதே. என் வார்த்தையாலே சூரியன் சந்திரன் போரிடம் நின்றிடுமே. எல்ஷடாய் எல்லோஹி, யாவே எல்லோஹி, எல்ஷடாய் எல்லோஹி, யாவே எல்லோஹி. ஆமென். இவர் எல்ஷடாய், ஓ சாவாமை உள்ளவர், மரணத்தை ஜெயித்தவர் இவர், சதா காலங்கள் உயிரோடு இருக்கிறவர், உங்கள் தகப்பன், உங்கள் தேவன், உங்கள் மூத்த சகோதரர், ஓ உங்கள் ரட்சகர் இவர். இவரே மெசியா. நாம ஆராதிக்கிறோம். எதிரின் திட்டம் ரகசியங்கள் யாவும் முன்னேமே அறிய செய்தி. எவருமே அறிந்திட ஆவியின் என் கண்கள் காண செய்தி. அக்கீனி மயமான குதிரைகும் ரதங்களும் இருக்கின்றது. அக்கீனி மயமான நாவுகள் கொண்டு அற்புதம் செய்பவரே. எதிரியும் திட்டங்கள் ரகசியங்கள் யாவும் முன்னேமே அறிய செய்வீன். எவருமே அருந்திட ஆவியின் உலகத்தில் என் கண்கள் காண செய்தி. அக்கீனி மயமான குதிரையும் ரதங்கள் என்னை சுற்றி நிற்கின்றதே. அக்கீனி மயமான நாவுகள் கொண்டு அற்புதம் செய்பவரே. எல்ஷடாய் எல்லோஹி, யாவே எல்லோஹி, எல்ஷடாய் எல்லோஹி, யாவே எல்லோஹி, எல்ஷடாய் எல்லோஹி, யாவே எல்லோஹி. எபேசியர் 4:1. ஆதலால் கர்த்தர் நிமித்தம் கட்டுண்டவனாகிய நான் உங்களுக்கு சொல்லுகிற புத்தி என்னவெனில், நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து. 2. மிகுந்த மனத்தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமையும் உடையவர்களாய் அன்பினால் ஒருவரையொருவர் தாங்கி. 3. சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமையை காத்து கொள்வதற்கு ஜாக்கிரதையாயிருங்கள். 4. உங்களுக்கு உண்டான அழைப்பினாலே நீங்கள் ஒரே நம்பிக்கைக்கு அழைக்கப்பட்டது போல ஒரே சரீரமும் ஒரே ஆவியும் உண்டு. 5. ஒரே கர்த்தரும் ஒரே விசுவாசமும் ஒரே ஞானஸ்தானமும். 6. எல்லோருக்கும் ஒரே தேவனும் பிதாவும் உண்டு. அவர் எல்லார் மேலும் எல்லாரோடும் உங்கள் எல்லாருக்குள்ளும் இருக்கிறவர். 7. கிறிஸ்துவினுடைய ஈவின் அளவுக்கு தக்கதாக நம்மில் அவனவனுக்கு கிருபை அளிக்கப்பட்டிருக்கிறது. 8. ஆதலால் அவர் உன்னதத்திற்கு ஏறி சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி மனுஷர்களுக்கு வரங்களை அளித்தார் என்று சொல்லியிருக்கிறார். 9. ஏறினார் என்பதினாலே அவர் அதற்கு முன்னே பூமியின் தாழ்விடங்களில் இறங்கினார் என்று விளங்குகிறதல்லவா. 10. இறங்கினவரே எல்லாவற்றையும்
நிரப்பத்தக்கதாக எல்லா வானங்களுக்கும் மேலாக உன்னதத்திற்கு ஏறினவருமாயிருக்கிறார். 11ஆம் வசனம், மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலும் அறிவினாலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவினுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்கதாக பூரண புருஷராகும் வரைக்கும். 12ஆம் வசனம், பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காகவும். 13ஆம் வசனம், அவர் சிலரை அப்போஸ்தலராகவும் சிலரை தீர்க்கதரிசிகளாகவும் சிலரை சுவிசேஷகராகவும் சிலரை மேய்ப்பராகவும் போதகராகவும் ஏற்படுத்தினார். 14ஆம் வசனம், நாம் இனி குழந்தைகளாயிராமல் மனுஷருடைய சூதும் வஞ்சிக்கிறதுக்கு ஏதுவான தந்திரமுள்ள போதகமாகிய பலவித காற்றினாலே அலைகளைப் போல அடிபட்டு அலைகிறவர்களாயிராமல். 15ஆம் வசனம், அன்புடன் சத்தியத்தை கைக்கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலேயும் நாம் வளருகிறவர்களாயிருக்கும்படியாக அப்படி செய்தார். 16ஆம் வசனம், அவராலே சரீரம் முழுவதும் அதற்கு உதவியாயிருக்கிற சகல கணுக்களினாலும் இசைவாய் கூட்டி இணைக்கப்பட்டு ஒவ்வொரு அவயமும் தன் தன் அளவுக்கு தக்கதாய் கிரியை செய்கிறபடியே அது அன்பினாலே தனக்கு பக்தி விருத்தி உண்டாக்குறதுக்கு ஏதுவாக சரீர வளர்ச்சியை உண்டாக்குகிறது. 17ஆம் வசனம், ஆதலால் கிறிஸ்துவுக்குள் நான் உங்களுக்கு சாட்சியாக சொல்லி எச்சரிக்கிறது என்னவெனில், மற்ற புறஜாதிகள் தங்கள் வீணான சிந்தையிலே நடக்கிறது போல நீங்கள் இனி நடவாமல் இருங்கள். 18ஆம் வசனம், அவர்கள் புத்தியில் அந்தகாரப்பட்டு தங்கள் இருதய கடினத்தினால் தங்களில் இருக்கும் அறியாமையினாலே தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியராயிருந்து. 19ஆம் வசனம், உணர்வில்லாதவர்களாய் சகலவித அசுத்தங்களையும் ஆவலோடு நடப்பிக்கும்படி தங்களை காம விகாரத்துக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார்கள். 20ஆம் வசனம், நீங்களோ இவ்விதமாய் கிறிஸ்துவை கற்றுக்கொள்ளவில்லை. 21ஆம் வசனம், இயேசுவினிடத்தில் உள்ள சத்தியத்தின்படியே நீங்கள் அவரிடத்தில் கேட்டறிந்து அவரால் போதிக்கப்பட்டீர்களே. 22ஆம் வசனம், அந்தப்படி முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டுப்போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைத்து போட்டு. 23ஆம் வசனம், உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி. 24ஆம் வசனம், மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள். 25ஆம் வசனம், அன்றியும் நாம் ஒருவருக்கொருவர் அவயங்களாயிருக்கிறபடியால் பொய்யை கலைத்து அவனவன் பிறனுடனே மெய்யை பேச கடவன். 26ஆம் வசனம், நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். சூரியன் அஸ்தமிக்கிறதற்கு முன்னே உங்கள் எரிச்சல் தணிய கடவது. 27ஆம் வசனம், பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்கள். 28ஆம் வசனம், திருடுகிறவன் இனி திருடாமல் குறைச்சல் உள்ளவனுக்கு கொடுக்கத்தக்கதாக தனக்கு உண்டாயிருக்கும்படி தன் கைகளினாலே நலமான வேலையை செய்து பிரயாசப்பட கடவன். 29ஆம் வசனம், கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதையே கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள். 30ஆம் வசனம், அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். 31ஆம் வசனம், சகலவிதமான கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூஷணமும் மற்ற எந்த துர்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவது. 32ஆம் வசனம், ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். அமேன். ஹல்லேலூயா. பிரைஸ் லார்ட் சில்ட்ரன். எபேசியர் 4ஆம் அதிகாரம் முழுவதும் படித்ததை கேட்டீங்க இல்லையா? 4ஆம் அதிகாரம் கடைசி வசனம் 32ஆம் வசனத்தில் என்ன எழுதியிருக்கிறது? ஒருவருக்கொருவர் தயவாயும் மனதுருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். அதாவது தயவாக இருங்க. தயவாக இருக்கிறதுனா மற்றவங்கிட்ட அன்பாக இருக்கிறது, கனிவாக இருக்கிறது.
அதாவது கடுமையான வார்த்தையை பேசாதபடிக்கு நம்ம பேசுகிற பேச்சில் கூட இயேசுவின் தயவை நம்ம வெளிப்படுத்தணும். ஏசப்பா பூமியில் வாழ்ந்த நாட்களில் எப்படி பேசியிருப்பார்? எல்லார்கிட்டேயும் அப்படியே கோவமாக வெடுக்கு வெடுக்குன்னு பேசுகிற வார்த்தை அப்படியே மனசு காயப்படுத்துகிற மாதிரியா பேசியிருப்பார்? எவ்வளோ அன்பாக தயவாக பேசியிருப்பார். அப்போ நம்ம கூட நம்ம பேசுகிற பேச்சிலாகட்டும் செயலாகட்டும் தயவு இருக்கணும். மனதுருக்கமாயும் இருங்கள். மனதுருக்கம் அப்படின்னா மற்றவங்க கஷ்டப்படும் பொழுது நம்ம ஒரு நிமிஷம் யோசிக்கணும், அந்த இடத்துல நம்ம இருந்தால் எப்படி இருந்திருப்போம். இப்போ எத்தனையோ பிள்ளைகள் சாப்பாடு இல்லாமல் படிப்பு இல்லாமல் கஷ்டப்படுறாங்க. கரெக்டுங்களா? அப்போ நம்ம ஒரு நிமிஷம் யோசித்து பார்க்கணும், நம்ம சுற்றி நல்ல சாப்பாடு இருக்குது, நமக்கு அப்பா அம்மா நல்ல படிப்பை கொடுத்துருக்குறாங்க. எவ்வளோ பேர் படிப்பு இல்லாமல் சாப்பாடு இல்லாமல் இருக்கிறாங்களே, நம்ம அவங்களுக்காக ஜெபிப்போம். நமக்கு ஏசப்பா இந்த நிலைமையை கொடுத்தாரு, அவங்களும் நல்ல நிலைமைக்கு வரணும்னு ஜெபிக்கிறோம் பாருங்கள். அது மனதுருக்கமாக இருக்கவங்களுக்கு தான் ஜெபம் வரும். சிறு பிள்ளைகளாக இருக்கும் பொழுதே நம்ம மனதுருக்கத்தின் பிள்ளைகளாக இருக்கணும். ஒருவருக்கொருவர் மன்னிக்கணும். முக்கியமாக ஏதாவது உங்கள் தங்கச்சியோ தம்பியோ அக்காவோ இல்லை உங்கள் பெற்றோர்கள் கூட உங்களுக்கு பிடிக்காம கோபம் ஊட்டுற மாதிரி தப்பு பண்ணிட்டாங்கன்னா உடனே என்ன பண்ணுறது? தப்பாக உடைய மன்னிக்காமல் மூஞ்ச உம்முன்னு வச்சுக்கிட்டு ஒரு சாரி கூட கேட்காம நீங்கள் இருக்கக்கூடாது. ஓகேங்களா? நீங்கள் தப்பு பண்ணாலும் சாரி கேட்கணும். மற்றவங்க உங்ககிட்ட சாரி கேட்டாலும் சரி ஓகே நான் உங்களை மன்னிக்கிறேன் அப்படின்னு சொல்லணும். காயப்படுத்துகிற மாதிரி அவங்கள பழி வாங்குற மாதிரி செயலை செய்யவே கூடாது. தேவன் நம்மளை மன்னிச்சார் இல்லை? ஏசப்பா நம்மளை மன்னிச்சாரா இல்லையா? மன்னிச்சாரு, ஆசீர்வதிச்சார். கரெக்டுங்களா? இது வரைக்கும் நம்ம எவ்வளோ தப்பு பண்ணியிருப்போம், அது எல்லாத்தையும் ஏசப்பா மன்னிச்சு நம்மளை ஆசீர்வதிச்சார்ல. அப்போ நம்ம கூட மற்றவங்கள மன்னிக்கணும், ஆசீர்வதிக்கணும். ஓகேவா சில்ட்ரன்ஸ்? இப்போ நம்ம கேள்வி கேட்கட்டுங்களா? நாம் ஒருவருக்கொருவர் எப்படி இருக்க வேண்டும்? ஆ கோபமாகவும் கடினமாகவும், ஆ தயவாயும் மனதுருக்கமாயும், ஈ பொறாமையுடனும் விரோதமாகவும். சரியான விடையை எழுதி அனுப்புங்க. கர்த்தர் உங்களை அளவில்லாமல் நிறைவாக ஆசீர்வதிப்பார்.